So good evening, everybody, at Shalom Divine Television. ஷாலும் டிவைன் டிவி பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். We've been having a look at the parables of Jesus and the hidden secret message spiritually behind them. நம்ம ஓமைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ஓமைகளுக்கு பின்புதான் இருக்கிற ரகசியங்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். So we've had a look at the parable of the sower and the seed, the parable of the wheat and the tares. நம்ம விதைக்கிறவனை குறித்தும் மற்றும் களைகள் தானியத்தை குறித்தும் நாம் பார்த்தோம். Then we had a look at some very short parables about the kingdom, about the mustard seed, about the dragnet, about the pearl of great price, and the field that contained the treasure. நம்ம அது மாத்திரமில்லாமல் சிறிய ஓமைகளாகிய புதையல் புதைக்கப்பட்டிருக்கிற இடங்கள் மற்றும் மீன் வலைகளை குறித்து மற்றும் அப்பங்களை குறித்து அந்த தானியத்தை குறித்து இப்படிப்பட்ட அநேக சிறிய ஓமைகளையும் நாம் பார்த்தோம். Today I want to look at the parable of the persistent widow. இந்த நாளிலே நான் பார்க்க விரும்புகிற ஒரு ஓமை என்னவென்றால் விடாமுயற்சியாய் இருக்கிற ஒரு விதவையை குறித்து பார்க்க போகிறோம். It's found in Luke 18 and we'll read the first few verses. அது லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே வருகிறது. அதிலே முதல் சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். Then he spoke a parable to them that men always ought to pray and not lose heart. முதல் வசனம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். So just bear in mind this parable is about praying and not giving up. இந்த ஓமையானது அது ஜெபத்தை குறித்து விட்டு கொடுக்காமல் ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து. And then verse 2 he said there was in a certain city a judge who did not fear God nor regard man. Now there was a widow in that city, and she came to him saying, "Get justice for me and my adversary." அங்கே 2-3 வசனங்கள். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவை இருந்தால் அவள் அவனிடத்திலே போய் எனக்கு எதிராளிகள் இருக்கிற காரணத்தினால் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். Verse 4, and he would not for a while, but afterwards he said within himself, though I do not fear God nor regard men, yet because this widow troubles me, I will avenge her, lest by her continual coming she weary me. 4-5 வசனங்கள். வெகு நாள் வரைக்கும் அவன் மனதிலாது இருந்தும் பின் அவன் நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் அவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு அவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். So here it tells us that he did not want to give in to her demands, but because she kept on being persistent, he did. நான் பார்க்கிறோம் அவனே சொல்லுகிறான் அதற்கு பதில் அந்த ஸ்திரீக்கு நியாயம் செய்ய விருப்பம் இல்லை, ஆனால் தொடர்ந்து தொந்தரவு செய்வதினாலே என்று சொல்லுகிறான். The secret meaning behind this parable is that when we pray, we should pray and not give up. இங்கே இதனுடைய ரகசியம் என்னவென்றால் நாம் ஜெபிக்கும் பொழுது சோர்ந்து போகாமல் தொடர்ச்சியாய் ஜெபிக்க வேண்டும். In 1 Thessalonians 5 verses 16 to 18, it says rejoice. Sorry. 1 தெசலோனிய 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம் என்றால் it says rejoice always, pray without ceasing, and in everything give thanks, for this is the will of God in Christ Jesus for you. 16லிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. In this little short passage there is a pattern that is given to us. இந்த கொஞ்சம் வசனங்களிலே நமக்கு ஒரு வழிமுறை காண்பித்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது. Rejoice first. முதலாவது சந்தோஷமா இருக்கணும்.
And that part of rejoicing is worshiping. அந்த சந்தோஷமா இருக்கிறதில் ஒரு பகுதி கர்த்தரை ஆராதிக்கிறதா இருக்கிறது. And then it says pray without ceasing. இரண்டாவது சொல்லப்படுகிறது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். And in everything give thanks, for this is God's will. மூன்றாவது நாம் பார்க்கிறோம் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்கிறது கிறிஸ்து இயேசு தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். Hallelujah. In Philippians 4 verses 6 and 7, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6 7 வசனங்களை வாசிப்போம் என்றார். it says, be anxious for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be known to God. And the peace of God, which surpasses all understanding, will guard your hearts and minds through Christ Jesus. அங்கே 6 7 வசனம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். ஆமென். So when it says by prayer and supplication, இங்கே ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் என்று சொல்லும் பொழுது supplication is about your own needs before God. இந்த விண்ணப்பங்கள் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய தேவைகளை தேவனுக்கு முன்பதாய் கொண்டு வருகிறது. And here it's saying with thanksgiving let your prayer requests be made known to God. அங்கே இவ்விதமாய் சொல்லப்படுது, நன்றி செலுத்துதலோடு கூட உங்களுடைய விண்ணப்பங்களை தேவனிடத்திலே சொல்லுங்கள். We know that intercession is when we pray for somebody else. நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அது திறப்பின் வாசல் ஜெபமாய் இருக்கிறது, மத்தியஸ்த ஜெபமாய். And this verse was telling us to pray in all things. இந்த வசனம் சொல்கிறது எல்லாவற்றை குறித்தும் ஜெபியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. In Ephesians 5 verse 20, it tells us to pray always to God in all things. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அங்கே சொல்லுகிறாங்க, எல்லா காரியங்களை குறித்தும் எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவினிடத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்று சொல்லப்படுகிறது. And 1 Corinthians 9 and verses 24 to 27, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 26 27ஆம் வசனம், it talks about the Christian life as being like running a race, but only one person receives the prize. அங்கே சொல்லப்படுகிறது கிறிஸ்தவருடைய வாழ்க்கை ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு ஒப்பா இருக்கிறது, ஒருவன் தான் அந்த பந்தயத்திலே ஜெயிக்க முடியும். And to win that prize you have to be disciplined. அந்த ஓட்ட பந்தயத்தில் ஜெயிக்க உங்களுக்கு ஒழுக்கம் அவசியமா இருக்கிறது. The English word is temperate or self-controlled. அங்கே ஆங்கில வார்த்தை சுய அடக்கம் என்று சொல்லப்படுகிறது. We know that self-control is one of the 9 gifts of the Holy Spirit. இந்த சுய அடக்கம் இச்சை அடக்கம் என்று சொல்லும் பொழுது அது 9 கனிகளிலே ஆவின் கனிகளில் ஒன்றாய் இருக்கிறது. And people who are disciplined do not easily give up, but press through the pain and the difficulties. நாம் பார்க்கிறோம் இவ்விதமாய் இந்த இச்சை அடக்கம் உடையவர்கள் அவர்கள் சீக்கிரத்திலே தங்கள் காரியங்களை விட்டு கொடுக்காமல் அதை அடையும் வரைக்கும் விடாமுயற்சியாய் செயல்படுவார்கள். Let's read the scripture from 1 Corinthians 9 starting at verse 24. நம்ம 24ஆம் வசனத்திலிருந்து 1 கொரிந்தியரை நாம் வாசிப்போம். Do you not know that those who run in a race all run, but one receives the prize? Run in such a way that you may obtain it. And everyone who competes for the prize is temperate, which means self-controlled in all things. அங்கே வாசிக்கிறேன் 24-25. பந்தய சாலையில் ஓடுகிற எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவன் பந்தய பொருளை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். Now they do it to obtain a perishable crown, but we for an imperishable crown. அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். Therefore I run thus,
not with uncertainty. Thus I fight, not as one who beats the air, but I discipline my body and bring it into subjection, lest when I've preached to others, I myself should be disqualified. ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாகிய சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். We know that athletes that go to the Olympics spend hours and hours and even years training for the prize. நாம் பார்க்கிறோம், இவ்விதமாய் போட்டிகளிலே கலந்து கொள்ளுகிறவர்கள் மணிக்கணக்கிலே தங்களை அவர்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுகிறார்கள். That gold medal and the fact of representing their country is their goal. அவர்களுக்கு ஒரு பரிசை பெற வேண்டும். எந்த தேசத்திற்காய் அவர்கள் ஓடுகிறார்களோ அந்த தேசத்தை கனப்படுத்தத்தக்கதாய் அவர்கள் மெடல் பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுகிறார்கள். They have to train very hard and discipline their body. அவர்கள் மிகவும் கடினமாய் அவர்கள் உழைக்க வேண்டும், தங்களுடைய சரீரத்தை அவர்கள் கீழ்ப்படுத்த வேண்டும். And they don't give up. அவர்கள் சீக்கிரமாய் அல்லது எளிதிலே தங்களை விட்டுவிட மாட்டார்கள். Even when their body's hurting, they still press through. அவர்களுக்கு எவ்வளவுதான் சரீரத்திலே வலி வேதனை இருந்தாலும் அந்த லக்கை அடைகிற வரைக்கும் அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள். In the same way, we need to pray and keep pressing through and not give up. அதே வண்ணமாய் தொடர்ச்சியாய் நம்ம ஜெபித்து நாம் நமக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். We go to Hebrews chapter 12 and verses 1 to 3. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1லிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போமே என்றால், and it talks about running the race with endurance. இங்கே சொல்லப்படுகிறது உடாமுயற்சியாய் ஓட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. Endurance means over a long period of time. இங்கே சொல்லப்படுகிறது அநேக நாட்கள் நாம் ஓட வேண்டியதாக இருக்கும் என்று சொல்லி. Therefore we also, since we are surrounded by so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which so easily ensnares us, and let us run with endurance the race that is set before us, looking unto Jesus, the author and finisher of our faith, who for the joy that was set before him endured the cross, despising the shame, and is set down at the right hand of the throne of God. அங்கே நான் வாசிக்கிறேன், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அவர் நமக்கு முன்னே வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். Here it talks about the Christian life being like a race of faith. இங்கே கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு ஓட்ட பந்தயத்திற்கு ஒப்பாய் சொல்லப்படுகிறது. And we have to run that race with endurance and not giving up. அப்ப அந்த ஓட்டத்தை நாம் விடாமல் தொடர்ச்சியாய் ஓட வேண்டும். There is always a contention between the flesh and the spirit. எப்பொழுதும் ஆவிக்கும் மாம்சத்திற்கும் ஒரு போராட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும். The flesh gives up very easily. மாம்சம் சீக்கிரத்திலே விட்டு கொடுத்து விடும். But we need to be on guard against that and press through pain and difficulty and develop strength to carry on. ஆனாலும் நாம் அந்த சூழ்நிலையிலே விட்டு கொடுக்காமல் இன்னும் கடினமாய் செயல்பட்டு நம்மளுடைய ஓட்டத்தை நாம் முடிக்க வேண்டும். There's a verse in 2 Chronicles 15 and verse 7. 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், it says, but you be strong and do not let your hands be weak, for your work shall be rewarded. அங்கே சொல்லப்படுகிற நீங்களோ உங்கள் கைகளை நிகழ விடாமலும் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். When it says do not let your hands be weak, it means do not give up.
அங்கே அங்கே சொல்லப்படுகிறது, உங்கள் கைகளை நிகழ விடாதீர்கள் என்று சொன்னால் விட்டு கொடுக்காம செயல்படுங்க என்று சொல்லப்படுகிறது. We go to Galatians 6 and verse 9. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், And it says, let us not grow weary while doing good, for in due season we shall reap if we do not lose heart. அங்கே சொல்லப்படுகிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். It's very easy to give up and get tired and not be persistent. நாம் சீக்கிரத்திலே சோர்ந்து போக அல்லது விட்டு கொடுக்கிறது எளிதானதான காரியமாய் இருக்கிறது. That widow could have easily given up when the judge would not listen to her. அந்த நியாயாதிபதி அந்த ஸ்திரீக்கு பதில் செய்யாததினாலே சீக்கிரத்திலே அந்த ஸ்திரீ விட்டு கொடுத்திருக்கலாம். But she kept going until she finally got what she wanted. ஆனால் அவர்கள் விடாமுயற்சியாய் தொடர்ந்து அந்த மனிதனோடு போராடினாலே அவர்கள் எதிர்பார்த்தது அவர்களுக்கு நடந்தது. In the Greek, when it says don't lose heart, it means to unloose or don't have your strength go away. கிரேக்க மொழியிலே சோர்ந்து போகாதீர்கள் என்று சொல்லும் பொழுது உங்கள் இருதயம் தளர்ந்து போகாமல் நீங்கள் பலவீனப்பட்டு போகக்கூடாது என்ற அர்த்தம் உள்ளதாய் இருக்கிறது. It also means don't grow weak or faint-hearted. நீங்கள் சோர்ந்து போகாமலும் இருதயம் தாழ்ந்து போகாமலும் இருக்க வேண்டும் என்று சொல்லு. Another word for faint-hearted is fearful. இந்த சோர்ந்து போவதற்கு இன்னும் ஒரு அர்த்தம் என்னவென்றால் பயத்தோடு இருக்கிறது என்ற அர்த்தமாகும். In the book of Deuteronomy chapter 20 and verses 6 to 9, those that were fearful or faint-hearted for the battle were told to return home, lest they also make their brothers faint-hearted. Deuteronomy 20 verses 6 to 9. நாம் உபாகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமே என்றால் அங்கே சொல்லப்படுகிறது, அவன் யுத்தத்திலே செத்தால் வேறே ஒருவன் அதை அனுபவிக்க வேண்டியதுதானே என்று வாசிக்கிறோம். It says whoever was faint-hearted, they were to go home. யாரெல்லாம் தளர்ந்த இருதயம் உடையவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் வீடு போகட்டும் என்று சொல்லப்படுகிறது. The Apostle Paul also talks about weakness, but he talks about it in a different way. அப்போஸ்தலனாகிய பவுலும் பலவீனத்தை குறித்து சொல்லுகிறார், ஆனால் அவர் வேறே விதத்திலே அதை வெளிப்படுத்துகிறார். He says when we are weak, we are strong. But what this means is that we're relying upon God and not upon our own strength. அவர் சொல்லுகிறார், நாம் பலவீனத்தில் இருந்தால் நாம் பலவானாய் இருக்கிறோம். எப்படி என்றால் நம்மளுடைய பலனை சார்ந்து அல்ல, தேவ பலனை சார்ந்து என்று சொல்லுகிறார். He says God's grace is sufficient or enough to help us get through difficult times. நாம் போகிற கடினமான சூழ்நிலையிலே தேவனுடைய கிருபை நமக்கு போதுமானதாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். We read it in 2 Corinthians 12 verses 9 to 10. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ல இருந்து அதை நாம் வாசிக்கிறோம். And he said to me, my grace is sufficient for you, for my strength is made perfect in weakness. Therefore, most gladly, I would rather boast in my infirmities, that the power of Christ may rest upon me. Therefore, I take pleasure in infirmities, in reproaches, in needs, and persecutions, in distress for Christ's sake. For when I am weak, then I am strong. கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9-10 வசனம் நான் வாசிக்கிறேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடியே நான் பலவீனனாய் இருக்கும் பொழுது பலனுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். In other words, when you're in sickness, when people are speaking bad about you, when you're in need or persecution or distress, through these weaknesses you become strong.
ஒருவேளை நீங்கள் வியாதியிலே மற்றவர்கள் உங்களை இழிவாய் பேசும்பொழுது, சோர்வு அடைகிற வேளையிலே, பயமாய் இருக்கிற சூழ்நிலையிலே நீங்கள் தேவனாலே பலனுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். Because in these weaknesses you call out to God for strength and he empowers you. காரணம், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் அந்த சூழ்நிலைக்கான பலனை உங்களுக்கு கட்டளையிடுவார். It says in the book of Proverbs that when you faint in the day of trouble, your strength is small. நீதிமொழிகளிலே சொல்லப்படுகிறது, நீங்கள் உங்களுடைய ஆபத்து நாளில் பயப்படும் பொழுது உங்கள் பலன் குன்றி போகும் என்று வாசிக்கிறோம். So when we feel weak, it's very important that we rely upon God's strength. ஆகவே நாம் பலவீனராய் இருக்கும் பொழுது தேவ பலனை சார்ந்து இருப்பது மிகவும் அவசியமான ஒன்று. So we do not faint. அது நிமித்தம் நாம் சோர்ந்து போகாமல் இருப்போம். We know that Joshua was told many times to be strong and to be courageous. அநேக முறை யோசுவாவினிடத்திலே சொல்லப்பட்டது, பலன் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லி. Another word for courageous is not be faint-hearted. இந்த பலன் கொண்டு இரு என்பதற்கு இன்னும் ஒரு அர்த்தம் என்னவென்றால், சோர்ந்து போகிற இருதயம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி. It also means don't be discouraged. சோர்ந்து போகக்கூடாது, மனம் தளர்ந்து போகக்கூடாது என்ற அர்த்தம் உண்டு. Discouraged means that your courage is gone. நீங்கள் மனம் தளர்ந்து என்று சொல்லும் பொழுது இருதயத்தில் பலனற்றவர்களாய் இருக்கிறீர்கள். And when we have fear, our courage and our strength will go. நாம் பயப்படும் பொழுது நம்மளுடைய பலன், நம்மளுடைய தைரியம் நம்மை விட்டு மாறி போகும். So Joshua was told to be strong and courageous. யோசுவாவுக்கு சொல்லப்பட்டது, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. Not let fear or discouragement overtake him. பயமோ சோர்வோ உன்னை மேற்கொள்ள அனுமதியாதே. In Isaiah chapter 41 and verse 10, ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், it tells us, fear not, for I am with you. Be not dismayed, for I am your God. I will strengthen you. Yes, I will help you. I will uphold you with my righteous right hand. அங்கே சொல்லப்படுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். So don't let fear and don't let dismay overtake you. பயமோ அல்லது திகைத்தலோ உங்களை மேற்கொள்ள அனுமதியாதீர்கள். Dismay means you cannot face the future. இந்த திகையாதே என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பயம். But God here is promising to strengthen us and to help us in this situation. ஆனால் இங்கே தேவன் இந்த வசனத்திலே சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். We continue on in the book of Joel chapter 3 verses 9 to 10. நம்ம யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிப்போம் என்றால், and the men were to face a big battle, and it's saying for them not to be faint-hearted. அங்கே ஒரு பெரிய யுத்தத்துக்கு ஆயத்தமாகும் பொழுது நீங்கள் மனம் சோர்ந்து போகாதீர்கள் என்று சொல்லப்படுகிறது. Joel 3:9 to 10 says, proclaim this among the nations, prepare for war, wake up the mighty men, let all the men of war draw near, let them come up, beat your plowshares into swords and your pruning hooks into spears, let the weak say, I am strong. அங்கே யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9-10 சொல்லுகிறது, இதோ புறஜாதிகளுக்குள்ளே கூறுங்கள், யுத்தங்கள் ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள், யுத்த வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து ஏறி வர கடவர்கள், உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. So we take our strength from God and we declare that we are strong. தேவன் இடத்திலே இருந்து நாம் பலனை பெற்றுக்கொண்டு நான் பலவானாய் இருக்கிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும். Another similar thought to persisting is overcoming.
இந்த தொடர்ச்சியாக விடாமுயற்சி என்று சொல்லும்போது அது என்னன்னா நம்ம நிலைத்திருக்கிறதை காண்பிக்கிறது. Overcoming means to be victorious through every difficulty, battle, and trial. ஜெயம் கொள்ளுகிறது என்று சொல்லும்போது எல்லா போராட்டங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் மேற்கொண்டு வருகிறது தான் ஜெயம் கொள்ளுகிறது. It means not to give up, but fulfill God's plan and purpose. அப்போ ஜெயம் கொள்ளுகிறது என்று சொல்லும்போது விட்டு கொடுக்காமல் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது என்று பார்க்கிறோம். We see this a lot in the book of Revelation, chapter 2 and 3. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2-3 அதிகாரங்களிலே அநேக வசனங்களை இது கூறியதை நாம் பார்க்கிறோம். We start with Revelation 2, verse 7, to the church of Ephesus, or the loveless church. நாம் பார்க்கிறோம் அங்கே எபேசு பட்டணத்தை குறித்து சொல்லும்போது 7ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிற காரியம். It says, to him who overcomes, I will give to eat from the tree of life, which is in the midst of the paradise of God. அங்கே அவர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ பரதேசில் இருக்கிற கனியை புசிக்க நான் அவனுக்கு அனுமதிப்பேன் என்று நாம் வாசிக்கிறோம். Revelation 2, verse 11, the church of Smyrna, or the persecuted church. இங்கே 11ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், says, he who overcomes shall not be hurt by the second death. அங்கே சொல்லப்படுகிறது ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். In Revelation 2 and verse 17, the church of Pergamos, or the compromising church. அங்கே விட்டு கொடுக்கிற அல்லது உலகத்தோடு ஒத்து போகிற சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். It says, he who overcomes shall not be hurt by the second death. அங்கே சொல்லப்படுகிற ஜெயம் கொள்ளுகிறவன் அவன் இரண்டாம் மரணம் அவன் மேல் அதிகாரம் கொள்ளாது என்று நாம் வாசிக்கிறோம். Revelation 2:25-26, the church of Thyatira, or the corrupt church. இங்கே கெட்டுப்போன சபையை குறித்து தியத்தீராவின் சபையை குறித்து கர்த்தர் சொல்லுகிற காரியம். It says, but hold fast what you have till I come, and he who overcomes and keeps my works until the end, to him I will give power over the nations. அங்கே 25-26, உங்களுக்குள்ளதை நான் வரும் அளவும் பற்றி கொண்டிருங்கள், ஜெயம் கொண்டு முடிவு பருந்தும் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவின் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். Hold fast means don't give up even until the end. அங்கே முடிவு பற்றி கொண்டு இருங்கள் என்று சொல்லும் பொழுது விட்டு கொடுக்காதீங்க, முடிவு பரிந்தும் நிலைத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Then you will be victorious. அப்பொழுதுதான் ஜெயம் கொண்டு அவர்களாய் நம்மால் இருக்க முடியும். Revelation chapter 3 and verse 5, the church of Sardis, or the dead church. சத்தே சபை அல்லது மரித்து போன சபையை குறித்து கர்த்தர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். Says, he who overcomes shall be clothed in white garments, and I will not blot out his name from the book of life, but I will confess his name before my Father and before his angels. 5ஆம் வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதாவுக்கு முன்பதாகவும் அவருடைய தூதருக்கு முன்பதாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். Revelation 3 verses 10-12, the church of Philadelphia, the faithful church. அங்கே பிலதெல்பியா சபையை, விசுவாசம் உண்மை உள்ள சபையை குறித்து கர்த்தர் 10-11ஆம் வசனங்களிலே சொல்லுகிற காரியம். It says, because you have kept my command to persevere, I will also keep you from the hour of trial, which shall come upon the whole world to test those who dwell on the earth. அங்கே 10ஆம் வசனம் சொல்லுகிறது, பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினாலே பூமியின் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படி பூ சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். Here we have a church who's commended for persevering. இங்கே விடாமுயற்சியான சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை பாருங்க.
It carries on, behold, I'm coming quickly. Hold fast, or don't give up what you have, that no one may take your crown. 11ஆம் வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று வாசிக்கிறோம். He who overcomes, I will make him a pillar in the temple of my God, and he shall go out no more. I will write on him the name of my God and the name of the city of my God, the new Jerusalem, which comes down from heaven from my God, and I will write on him my new name. அங்கே 12ஆம் வசனம், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவனை ஒரு காலமும் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருக்கிற புதிய எருசலேம் என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். The seventh church is in Revelation 3 verse 21, the church of Laodicea, or the lukewarm church. இங்கே நாம் பார்க்கிறோம், 7வது சபை லவோதிக்கேயா சபை, அது அனலுமின்றி குளிருமின்றியான ஒரு சபையை குறித்து நாம் பார்க்கிறோம். And it says, to him who overcomes, I will grant to sit with me on my throne, also as I overcame and sat down with my Father on his throne. அங்கே 21ஆம் வசனம் வாசிக்கிறோம், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னோடு சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். To him who overcomes, to him who overcomes, to him who overcomes. இங்க திரும்ப நாம் வாசிக்கிறோம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று சொல்லி வாசிக்கிறோம். To every church there was given a specific promise. எல்லா சபைக்கும் ஒரு ஏற்ற ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. They were told to hold fast and not give up. அவர்கள் எல்லாருக்கும் சொல்லப்படுகிறது, நீங்க சோர்ந்து போகாமல் விடாமுயற்சியாய் செயல்படுங்க. And they were told to overcome or remain victorious until the end, or even unto death. அங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் முடிவு பரியந்து மரணத்தின் முடிவு பரியந்து நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும், உறுதியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. I want to give you the example of Abraham in Genesis 18. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமை குறித்துதான ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். The evil in the cities of Sodom and Gomorrah had risen up to heaven. நாம் பார்க்கிறோம், சோதோம் குமோரோ பட்டணத்தினுடைய அக்கிரமமானது பரலோகம் வரைக்கும் எழுந்து கொண்டது. And in Genesis 18 verse 17, God says, shall I hide from Abraham what I am doing? அங்கே 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். And Abraham begins to intercede for these evil cities of Sodom and Gomorrah. சோதோம் குமோரா பட்டணத்திற்காக ஆபிரகாம் அவன் பரிந்து பேசுகிறான். Abraham said, would you destroy the righteous with the wicked? அவர் கேட்கிற காரியம், நீதிமான்களை துன்மார்க்கரோடு கூட அழிப்பீரோ? Suppose there are 50 righteous, will you judge them with all the evil? அவர் சொல்லுகிறார், 50 நீதிமான்கள் இருந்தால் அவர்களை இந்த துன்மார்க்கரோடு கூட அழிப்பீரோ என்று சொல்லுகிறார். God said he would not destroy for 50 righteous. தேவன் அவருக்கு மறு உத்தரவாக அங்கே 50 நீதிமான்கள் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். Then Abraham asked for 45. அதைத் தொடர்ந்து ஆபிரகாம் 45 நீதிமான்கள் இருந்தார். And God says he will not destroy the city for 45. அப்ப தேவன் சொல்லுகிறார், 45 இருந்தால் நான் அழிக்க மாட்டேன். And he said, what about if there's 40? 40 இருந்தால். What about if there's 30? 30 இருந்தால். What about if there's 20? ஒருவேளை 20 நீதிமான்கள் இருந்தால். God said he would not destroy it for the sake of 20. 20 நீதிமானின் நிமித்தம் நான் தேசத்தை அழிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். Then verse 32 he said, let not the Lord be angry, I will speak but once more. Suppose there should be 10 found there. அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டால் என்றான்.
And God said for the sake of 10, he would not destroy the city. அதற்கு தேவன் 10 நீதிமான்களின் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். This is a very great example of persistence. இது விடாமுயற்சிக்கான ஒரு நல்ல எடுத்துக்காட்டாய் இருக்கிறது. So in our prayer, we need to not give up, but be persistent. ஆகவே நம்மளுடைய ஜெபத்திலே விடாமல் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. Even when it's difficult and we don't seem to see any answer, keep going. நமக்கு பதில் வரவில்லை என்றால் கூட நீங்கள் விடாதீங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. Let us pray. நாம் ஜெபிப்போமே. Lord, we thank you for your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். And we pray that you'd help us to learn to be persistent in prayer. ஆண்டவரே, ஜெபத்திலே நாங்கள் விடாமல் இடைவிடாமல் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். Help us not to be weak or faint-hearted. ஆண்டவரே, நாங்கள் பலவீனர்களாய் சோர்ந்து போன இருதயமுடையவர்களாய் இல்லாதபடி எங்களுக்கு இருக்க உதவி செய்யும். Help us to build strength and discipline into our lives. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ள பலனுள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். Help us, Lord, to be victorious and to overcome no matter what the situation. சூழ்நிலை எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். Help us to be like the runner or the athlete who presses through the difficulties to win the prize. ஆண்டவரே, எப்படி ஓட்டப்பந்து வீரர்கள் அவர்கள் தங்களை ஆண்டவரே விடாமுயற்சியாய் போராடி ஜெயிக்கிறார்களோ. And thank you, Lord, when the going is rough, that we can call out to you and you will strengthen us and help us. எங்கள் பாதை கடினமாய் இருக்கும்போது ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட உம்மிடத்திலிருந்து உதவியை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். We thank you for your strength and we thank you for your help. In Jesus' name, amen. ஆண்டவரே, உம்முடைய பலனுக்காய் உம்முடைய உதவிக்காய் நன்றி என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen.